அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா பாரம்பரிய அரிசி வகைகள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சரண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு நம்ம டயபெட்டிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பா இன்னைக்கு டயபெட்டிஸ் இல்லாதவங்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் உணவு முறை மாற்றம் தேவை அப்படின்றது தான் பொதுவாக டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது. இதில் அரிசி பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது டெய்லி லைஃப்பில் நமக்கு பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஆப்ஷனலாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? ஒயிட் ரைஸ் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான அரிசிகளில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது டாக்டர்? டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்றைக்கு பரவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 25 வயசுலலாம் டைப் 2 வகையான டயபெட்டிஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப யங் ஏஜ்லேயே இப்போ டயபெட்டிஸ் வர்றதுக்கு நம்மளுடைய உணவு முறைகளும் ஒரு முக்கியமான காரணம். சக்கரை நோய் வந்துச்சா இனிமேல் அரிசி சம்பந்தமான பொருட்களே தொடக்கூடாது. இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சர்க்கரையை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அந்த வகையான அரிசி சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம். குவான்டிட்டி அவங்க பசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கூடவே கொஞ்சம் உடல் உழைப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது சர்க்கரையை அதிகரிக்காது. இன்னும் சொல்லப்போனால் சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். இப்பெல்லாம் நம்ம அரிசியை ஒரு உணவாக தான் பார்க்குறோம். பட் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அரிசியை ஒரு மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்கள் பெண்களுக்குன்னு ஒரு சில அரிசி, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சில அரிசி, அதே மாதிரி உடல் வலுவை அதிகரிக்கணும்னா அதுக்கு ஒரு வகையான அரிசி, அதிகமாக ப்ளீடிங் போகுது அப்படின்னா அந்த வகையான பெண்களுக்கு ஒரு வகையான அரிசி, இந்த மாதிரி நிறைய அரிசி வகைகளே மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. அதுல சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படின்னா மணிச்சம்பா. ஸோ மணிச்சம்பாவை பற்றி சொல்லும் பொழுது சித்தர் பாடலே அது இருக்குது. அதாவது நீரிழிவை கொல்லும், மெல்ல பசி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீரிழிவு அப்படிங்கிறது சர்க்கரை வியாதி. மெல்ல பசி கொடுக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு உடனடியாக நம்மளுடைய ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவலை அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ உடனடியாக சர்க்கரை அதிகரிக்கும் பொழுது தான் நமக்கு இன்சுலினோட தேவை இருக்குது. ஸோ அந்த இன்சுலின் என்ன பண்ணுன்னா இந்த சர்க்கரை எல்லாத்தையுமே ஃபேட்டாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் நமக்கு நாளடைவில் இன்சுலினோட செயல்திறன் குறைஞ்சு சர்க்கரை நோய் வருது. ஸோ மெல்ல நமக்கு பசி கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுனால இந்த உணவு, அதாவது மணிச்சம்பா சேர்ந்த அரிசி வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நம்மளுடைய ரத்தத்தில் மெதுவாக குளுக்கோஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால இன்சுலினோட தேவை அதிகமாக இருக்காது. உடலுக்கு ஒரு சோர்வு கொடுக்காது. நிறைய சர்க்கரை நோயாளிகளை பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட ஒரு டயர்ட்னஸ் இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு தூக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கு ரீசன் உடனடியாக அவங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். ஸோ உடனே இன்சுலின் செக்ரெட் ஆகிறதுனால தான் அந்த டயர்ட்னஸ். ஸோ அவங்க எல்லாமே இந்த மணிச்சம்பா அரிசியை எடுத்துக்கலாம். இன்னொரு அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சிலி சம்பா. இந்த கிச்சிலி சம்பா அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த நெல் நல்லா முற்றி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வயல்களுக்கு போகும்போது அந்த கிச்சிலி பழத்தோட வாசனை வருமா. அதனால தான் அது கிச்சிலி சம்பான்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியை சாப்பிடும் பொழுதும் அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. இன்னொன்று இதில் ப்ரோட்டீனோட லெவல்ஸும் அதிகம். ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தசைகள்லாம் பலகீனமாகும். இதற்கு இந்த ப்ரோட்டீன் கிடைக்காத ஒரு முக்கியமான ரீசன். ஸோ நல்ல ப்ரோட்டீனும் அதே சமயத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கிச்சிலி சம்பா சேர்ந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ நீரிழிவு நோயாளிகள் நான் அரிசியே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மணிச்சம்பா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிச்சிலி சம்பா எடுத்துக்கலாம். இன்னும் பாரம்பரிய அரிசி வகைகளை உங்களுடைய பசிக்கு ஏற்ற மாதிரி நல்லா மென்று சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோயாளிகளும் அரிசி உணவுகளை எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் மட்டும் கிடையாது. இப்போ ரைஸ் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, காலையிலயும் நைட்டும் இட்லி தோசை மாதிரியான விஷயங்கள் எடுத்துப்பாங்க. ஏன்னா அதுலயுமே அரிசி சேர்ந்துருக்குல்ல டாக்டர். ஸோ அதுக்கு நம்ம ஆப்ஷனலா என்ன பண்ணலாம்? அண்ட் நிஜமாவே சர்க்கரை நோயாளிகள் இட்லி தோசையே சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா? இல்லை, சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் கஞ்சி வகையான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உடனடியாக அப்சர்வ் ஆகி அவங்களுக்கு அடுத்து பசியை ரொம்ப சீக்கிரமாகவே கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரு செமி சாலிடான ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் இட்லி வகையான உணவுகளை நல்லாவே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய அரிசி வகைகளில் உளுந்து சேர்த்து வெந்தயம் சேர்த்து அரைச்சு அதை புளிக்க வச்சு நீங்கள் எடுத்துக்கிறது
கண்டிப்பாகவே நல்லதான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாஸும் வந்து நமக்கு தேவை. ஸோ இட்லி வகைகளை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் தோசை அப்படின்னு நீங்கள் வரும் பொழுது எப்போவுமே கார்போஹைட்ரேட்டை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுதோ இல்லை வந்து அளவுக்கு அதிகமாக முருகல் ஆக்கும் பொழுதோ அதில் வந்து அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம், AGE. இந்த பொருட்கள் வந்து வரதுனால தான் ரொம்ப சீக்கிரமாக வந்து நமக்கு வயதாகக்கூடிய தன்மை, நம்மளுடைய செல்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக முதிர்ச்சி அடைகிறது, சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுகள் இல்லாமல் போகிறது, உடல் பருமன் உண்டாகிறது, இது எல்லாத்துக்குமே இந்த AGE அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து காரணம். ஸோ நீங்கள் பாரம்பரிய அரிசி வகைகளாக இருந்தாலும் தோசை வந்து ரொம்ப முருகலாக வந்து எடுத்துக்காமல் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஊத்தப்பம் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஆனால் இட்லியை கம்பேர் பண்ணும்போது தோசை வந்து செரிமானத்துக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயங்கிறதுனால ரொம்ப நேரம் வயிற்றில் வந்து தங்கி உங்களுக்கு புளிப்படையக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ செரிமான கோளாறுகள் வரும். பெட்டர் நீங்கள் இட்லி வந்து எடுத்துக்கலாம். ஸோ எகெயின் அதனுடைய அளவு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இந்த பாரம்பரிய அரிசி வகைகளில் இட்லி வகையான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம், பொங்கல் மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தோசை வந்து அதிக முருகலாக இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸோ இது கூட நீங்கள் காய்கறிகளையும் கூட சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் இந்த அரிசி வகைகளையே பெஸ்ட்டாக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் மணிச்சம்பாவோ கிச்சிலி சம்பாவோ இல்லை பாரம்பரிய அரிசி வகைகளையோ வந்து தேங்காய் பால் சேர்த்து காய்கறிகள் சேர்த்து வேக வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்களை வந்து உங்களால் வந்து பெற முடியும். ஸோ இட்லியும் சாப்பிடலாம், பட் இந்த மாதிரியான ஒரு ரைஸாக வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு சர்க்கரை வந்து நல்லா வந்து பேலன்ஸ்டா கொண்டு வரும். கருப்பு கவனி அரிசி அப்படின்றது ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம். அது ஒரு வகையான பாரம்பரிய அரிசி. ஸோ அதனுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்கு டாக்டர்? இப்போ கருப்பு கவனி அரிசியை வந்து ஃபார்பிட்டன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எம்பரர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மன்னர்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தது, அதாவது சைனீஸ் அந்த எம்பரர்ஸ் எல்லாமே வந்து பயன்படுத்திட்டு இருந்தது இந்த ஃபார்பிட்டன் அரிசின்னு சொல்லக்கூடிய கருப்பு கவனி அரிசி. பட் நம்மளுடைய நாட்டிலையுமே வந்து ரொம்ப நாளாக ஒரு சில ஏரியாக்களில் வந்து இது பயன்படுத்திட்டு இருக்காங்க. யூஸ்வலாக செட்டிநாடு பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்யாண வீடுகளில் முதல் உணவாக வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் செய்த ஒரு தின்பண்டத்தை தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதாவது அதில் செஞ்ச பொங்கல் மாதிரியான ஒரு இனிப்பு பண்டத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கே எதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து இங்கே கொண்டு வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாகவே வந்து அவங்க எல்லாருமே வந்து அதை உணவாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நல்ல ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு பர்பிள் ப்ரௌனில் வந்து இருக்கும். இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான். ஸோ இந்த ஆந்தோசைனின் இருக்கிறதுனால அது நமக்கு புற்றுநோய் வராமல் தடுக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த இன்சுலினோட உணர்திறனை, இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுது. இரத்த குழாய்களுக்குள்ள கொலஸ்ட்ரால் படியாமல் வந்து இதை கட்டுப்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால இதய நோய்கள் வராமலும் வந்து தடுக்குது. ஏன்னா இந்த ஒரு அரிசியில தான் வந்து ஒரு அரை கப் அரிசியிலே 3 கிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்கு. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து சர்க்கரை வியாதிக்காரர்கள் வந்து நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எவ்வளவு சர்க்கரை இருக்குன்னு கேட்காதீங்க, ஃபைபர் எவ்வளவு இருக்குன்னு கேளுங்கலாம் சொல்றாங்கல்ல. இந்த ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரீபயாட்டிக்கு வந்து இது அவசியம். ஸோ இந்த கருப்பு கவுனி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு அந்த ஃபைபர் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி வந்து அதிகமான புரோட்டீன், மற்ற அரிசிகளை விட வந்து அதிகமான புரோட்டீன் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 23 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து உடலுக்கும் வந்து நல்லது, அதே மாதிரி நம்மளுடைய குடல் பகுதிகளுக்கும் வந்து நல்லது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் மனதுக்கும் நல்லது. இது நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ பெண்களுக்கு அந்த மாதிரி நம்ம அந்த PMS காலத்துலலாம் இந்த கருப்பு கவுனி அரிசினால் செஞ்ச நீங்கள் கஞ்சி மாதிரி வந்து எடுத்துக்கோங்க, மோர் கலந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. பிரஸ்ட் பெயின் இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை தான். ஸோ இதை நம்ம வந்து ரைஸா குழம்போட சேர்த்து எடுத்துக்கிறது இல்லாமல் வேற ஏதாவது டிஷ்ஷஸா இதை வந்து பயன்படுத்த முடியுமா டாக்டர்? இது கஞ்சி வகைகளாக வந்து பயன்படுத்தலாம், அதே மாதிரி வந்து இனிப்பு வகைகளாக வந்து செய்யலாம். இதை சமைக்கக்கூடிய மெத்தடே வந்து கொஞ்சம் ஒரு டைம் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு மெத்தட். ஸோ ஒரு 6 to 7 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். நைட்லேயே வந்து இந்த அரிசியை வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு
காலையில் அதை வந்து நல்லா குக்கரில் ஒரு 7-8 விசில், 3லேருந்து 4 பங்கு தண்ணீர் விட்டு நல்லா வந்து நீங்கள் 7-8 விசில் வச்சு நல்லா அதை வேக வச்சுட்டு அது கூட நாட்டு சர்க்கரை தேங்காய் பூ சேர்த்து வந்து சாப்பிடலாம். இதையே வந்து அவல் மாதிரியான ஒரு பக்குவத்துலலாம் வந்து செஞ்சு விற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் புட்டு மாதிரி செஞ்சு முக்கியமாக இந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய குழந்தைகள், டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தேங்காய், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்கலாம். இன்னொன்று, நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை சேர்க்காம மோர் சேர்த்து அவங்களுக்கு வந்து மோர்களி மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். முக்கியமான விஷயம், இதை வந்து ஒரு 6-7 மணி நேரம் ஊற வைக்கணும், நல்லா வந்து வேக வைக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும். வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நல்லா வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால புண்களை ஆற்றும், ரொம்ப ஈஸியாகவும் செரிச்சிடும். நல்லா வேக வைக்கணும், ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஸோ இந்த விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ரெகுலராகவே நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, இதுக்கு டைஜஷனுக்கு அதிக டைம் எடுக்குமா டாக்டர்? இது நைட்ல சாப்பிடலாமா? இதை காலை நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டைஜஷன் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இதை சமைக்கக்கூடிய நேரம் தான் வந்து அதிகம். ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம காலை நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது செரிமானத்துக்கும் ஒரு மதிய உணவு எடுத்துக்கிற வரைக்கும் இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இரவில் நம்ம சாப்பிட்ட உடனே தூங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேளை அது வந்து ப்ளோட்டடாக இருக்கலாம். ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இதை நீங்கள் நிறைய சாப்பிட முடியாது. ஸோ ஓரளவுக்கு தான் உங்களால் சாப்பிட முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ லேட் நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் பேக் டு ஆர்கானிக் அப்படின்னு சொல்றதுனால இப்போ அரிசி முறைகளை வந்து டே டு டே லைஃப்லயே வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அரிசிகளை என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்றது நல்லதா, இல்லை டெய்லியுமே நம்மளோட டே டு டே லைஃப்ல ஆட் பண்ணிக்கலாமா டாக்டர்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சித்தர்கள் வந்து அரிசியவே வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க, குழந்தைங்க டீனேஜில் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு பாடி நல்லா வந்து பில்டப் ஆகணும், மசில் நல்லா பில்டப் ஆகணும், மாப்பிள்ளை சம்பா வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அந்த அரிசி வகைகளை வந்து கொடுக்கலாம். செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சீரக சம்பா இந்த மாதிரியான அரிசி வகைகள் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். இது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ப்ளீடிங் இருக்குது, மாதவிடாய் கோளாறுகள் வந்து இருக்குது, பீரியட்ஸ் வந்து சரியாக வரல, அனீமிக்கா வந்து இருக்காங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். கார அரிசி, நல்ல ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மட்டை அரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கார அரிசியில் செஞ்ச புட்டு வகைகளை வந்து நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி தான் நீரிழிவு நோயாளிகளும் கிச்சிலி சம்பா, மணிச்சம்பா இந்த மாதிரியான அரிசிகள் வந்து எடுத்துக்கலாம். ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அரிசி வகைகளுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த வகையான பாரம்பரிய அரிசி வகைகளை தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். ஸோ இந்த மாதிரியான நோய்கள்லாம் வராமலும் நம்ம வந்து தடுத்துக்கலாம். மேடம், இன்னைக்கு பாரம்பரிய அரிசி எவ்வளோ முக்கியமான விஷயம், அதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எப்படி சமைச்சு நம்ம சாப்பிடலாம், இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி சரண்யா.